भागवताविकेल नमस्कारங்கள் श्रीनिवास इति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्योरधौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविरतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तरितराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये विगाहे आमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं स्तामलकथाङ्गतं यस्य सारस्वतस्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சென்ன பழமொழியுள் ஓரொன்னு தானேயமையாதோ தாரணியில் வாழ்வாழ்க்கவை வானேரப் போமளவும் வாழ்வு பிரக்யாத ஸ்ருதி பவான் குருன சேஷான் பிரஸ்ரித்ய பிரணேதி வெங்கடேஷ லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாஞ்ச பிரசமனகரீம் ரகசிய ரக்ஷாம் लक्ष्मीपतेर्यतिपतेश्चिदैकथां नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशेतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः निष्कान्ते रामानुजाय நமः ரகசிய ரக்ஷா அப்படின்னு கூடிய சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்துல 3 கத்தியங்களோட வியாக்கியானம் 3 அதிகாரமாக அதை பிரிச்சிருக்கார். இதுக்கு பெரிய கத்தியம் இது பிருத்து கத்தியம் அப்படின்னு சரணாகதி கத்தியம். சரணாகதி கத்தியத்தோட விசேஷமான அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். அதுல பிரபத்தி எல்லாம் பண்ணியாருக்கும் பகவான் எப்படி அவனோட பிரதிவச்சனம் ஆஸ்வாசனம் சர்மஸ்லோகம் கூடிய சர்மஸ்லோகத்துல सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः இந்த சர்வபாபேபியன்றதுக்கு மோக்ஷயிஷ்யாமி நேராக கூட பிரபத்தியிலேருந்து மோட்சத்துக்கு பகவான் அனுகிரகிக்கிறான் கூடிய அர்த்தமும் அதில் வர்றதுனால அந்த பிரபத்தி கூடிய ஒரு உபாயத்தை எல்லா பலத்துக்கும் கூட உபயோகிக்கலாம். வேற எந்த பலம் வேணும்னாலும் பிரதிபந்தகங்கள் நாசமோ முதலானது அங்கமாக உபயோகிக்கலாம். இல்லைன்னா பிரதானமாக அங்கியாக மோட்சத்துக்கு நேராக உபாயமாக உபயோகிக்கலாம் என்றது பாஷ்யக்காரர் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார். அந்த அனுஷ்டானம் பண்ண பிரகாரம் இங்கே அதுக்கு பகவானோட நேராக பிரதிவச்சனம் உத்தரம் இங்கே கொடுக்கப்பட்டது. இந்த பாகத்துல ஏவம் பூத கைங்கரிய பிராப்தி உபாயத்தையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கைங்கரியத்தை பிராப்தி அடையறதுக்கு உபாயமாக சொல்லப்பட்ட பிரபத்தி அப்படின்னுட்டு எந்த மாதிரி கைங்கரியம் இங்கே சொன்னாரு. இங்கே பரபக்தி பரஜானா அப்படின்னு சொல்லி அசேஷ சேஷதைக ரூப நித்திய கிங்கரோ பவானி நித்திய கைங்கரிய பிராப்தி அதை
பகவான் பக்கத்துல பிரார்த்திச்சாள் பிரபத்தியில. பகவானோட அனுபவம் பூர்ணமாக பரிபூர்ணமான அனுபவம். அந்த அனுபவத்தினாலே வந்த பிரீத்தி, அந்த பிரீத்தியால உண்டாகக்கூடிய எல்லா அவஸ்தைகள்லையும் ஒரு சேஷனுக்கு உச்சிதமான சகலவித கைங்கரியங்களும் நித்தியமாக பிராப்தமானும் எனக்கு அன்னக்கூடிய பிரார்த்தனை. அதுதான் பிரபத்தியில கிடைக்கக்கூடிய பலம். அந்த பலத்தை நீ அந்த பலத்துக்காக இந்த மாதிரி கைங்கரிய பிராப்திக்காக உபாயமாக பண்ணியே. அந்த உபாயத்துக்கு என்னென்ன அதிகாரம், பக்தி யோகத்துக்கு எத்தனையோ அதிகாரங்கள் வேணும். அந்த விஷயத்துல இது சொல்றார், எதுவுமே இல்லாத நானு அசக்தனான, பரிபூர்ணமாக அசக்தனாகி அனன்ய கதிக்கனாயிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நானு அப்படின்னு நாங்கள் பிரார்த்திக்கிறதே. பகவான் சொல்றான், நீ இப்படிதான் இருக்கே. இந்த மாதிரி உபாயத்துக்கு வேண்டிய எல்லா வஸ்துகளும் பரிகரங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எதுவுமே உன் பக்கத்துல கிடையாது. அவக்லுப்த சமஸ்த வஸ்து விஹீனஹா, எதுவுமே கிடையாது. அனந்த தத்விரோதி பாபாக்கிராந்தோப்பி, அதுக்கு விருத்தமான பாபங்கள், அனந்தமான பாபங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அனந்த மதபசார யுக்தோப்பி, அனந்த மதிய அபச்சார யுக்தோப்பி, என்ன பக்கத்துலையும் என்னோட பரம பக்தாளான பாகவதாள் பக்கத்துலையும் அனந்த அசஹ்யாபச்சார யுக்தோப்பி, ரொம்ப அசஹ்யம்னு சொல்லப்பட்ட எத்தனையோ அபச்சாரங்கள் அதையும் நிறைய பண்ணியிருந்தாலும் கூட ஏதத் காரிய காரணபூத அநாதி விபரீத அகங்கார விமூடாத்ம சுபாவோபி, எல்லாம் காரியம் காரணம், எதனாலே எது வருது, அபச்சாரத்தினாலே அகங்காரம், அகங்காரத்தினாலே அபச்சாரம், இந்த மாதிரி விபரீதமான அகங்காரம் உண்டாயிருக்கு. விபரீதமான அகங்காரம், அதனால மோகம் உண்டாயிருக்கு மனசுல, அஜ்ஞானம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுபாவத்தை உள்ளவன் அப்படி இருந்தாலும் கூட ஏதது உபயகாரி காரணபூத அநாதி விபரீத வாசனா சம்பத்தோப்பி, இது எல்லாத்துக்கும் மேலே வாசனான்னு கூடிய அனுபூத விஷயங்கள், பூர்வானுபூத விஷயங்கள் வந்து தொடங்கி அதோட பிரபாவத்தை நிரந்தரமாக பண்ணிட்டு இருக்கு நம்ம ஞானத்துல. அந்த வாசனா அதோட அது இருந்தாலும் கூட ஏற்றதன் குண பிரகிருதி விசேஷ சம்பத்தோப்பி, இந்த பலங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக வந்த பிரகிருதி சம்பந்தம் என்ன? ஏதன்மூல ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வீக சுகதுக்கதேது ததிதர உபேக்ஷணீய விஷய அனுபவ ஞான சங்கோச்ச ரூபமச்சரணாரவிந்தயுகளைக அந்திக அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்ன பிரதிஹதோபி. இதனாலே என்ன ஆறுது அப்படின்னா, மூலமானது ஆத்தியாத்மிகம், ஆதிதைக்கும் ஆதிபௌத்திகம், நம்ம சரீரத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தப்பட்டது. அப்புறம் பிராணிகள்னாலையும் மனுஷனாலையும் வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அதே மாதிரி காத்து வெயில், இந்த மாதிரி அதனாலே வரக்கூடிய கஷ்டங்கள், இதனெல்லாம் வரக்கூடிய சுகதுக்கங்கள், அது அதுக்கு காரணமான நமக்கு விஷய அனுபவம், அதனால எல்லாம் உண்டானது ஞான சங்கோச்சம். இந்த ஞான சங்கோச்சம் அதனால சரணாரவிந்த யுகலை காந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரபக்தி விக்ன பிரதிஹதா, இதுக்கு எத்தனையோ இதெல்லாம் விக்னமா இருக்கு. அதெல்லாம் விக்னங்கள் உண்டுபா இருக்கு. இதனால எல்லாம் இந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்ன பிரார்த்திச்சுமே, அந்த அது கிடைக்கிறதுக்கு வேண்டிய பிரதிபந்தகங்கள் அனந்தமாக இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூட எனக்கு ஏனாபி பிரகாரேண துவய வக்தா அப்படின்னு துவய மந்திரத்தை சொன்ன போரும், யாரே ஆட்டும் துவய மந்திரத்தை சொன்ன போரும், வச்சனம் வக்தா அப்படின்றார். கேவலம் துவதீய மதிய துவம் கேவலம் மதிய தயையா ஏவ, என்னோட தயனாலேயே அப்படின்னார். கடைசியில அதுதான் உபாயம். பிரபத்தினாலே பகவானோட தயை நமக்கு வருது. அதனால நமக்கு இந்த விக்னங்கள் எல்லாம் போய் எல்லா விதமான அனுபவங்களும் நித்திய கைங்கரியமும் உண்டாருது என்ற மாதிரி நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு சொல்றார் கடைசியில. இந்த பாகத்துக்கு எத்தனை இதெல்லாம் விக்னங்கள் இருக்கு பிரபத்திக்கு. அதெல்லாம் இருந்தாலும்
பிரபத்தி பண்ணப்போ பகவான் அதையெல்லாம் க்ஷமிச்சு எப்படி நமக்கு இந்த பரம புருஷார்த்தத்தை அனுகிரகிக்கிறான் என்றது பகவானோட வார்த்தையாலே கேட்டா பாஷிகாரர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதனால இங்கே பகவானோட வார்த்தை பிரதிவச்சனம் அப்படின்னு சொல்றது. அதனாலே இதெல்லாம் பிரபத்தி ஜனித பிரசாத பரிவாகைஹி பிரதிவச்சனைஹி, பிரபத்தினால உண்டான அவனோட பிரசாதத்தோட பரிவாகம் நிரந்தரமாக ஒரு பிரவாகத்து மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரதிவச்சனம் பகவானோடையது. இங்க சொல்லக்கூடிய சரம ஸ்லோகத்தோட அர்த்தம் பகவான் அதுதான் சொன்னா. பிரபத்தி பண்ணா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு. இங்கே இந்த எல்லா விரோதிகளும் பிரதிஹதோபி அப்படின்னு சொல்ற வரைக்கும் இங்கே வரைக்கும் பரபக்தி பரஜான பரமபக்தி பிரதிஹதா பி எல்லா விதமான விரோதங்களும் இருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் இருந்தாலும் சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்றதுக்கு அர்த்தத்தை இங்கே சொல்ற அசக்தி, ஒரு விதமான சக்தியும் கிடையாது, எல்லா விதமான அபச்சாரங்களும் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் அநாகத அனந்த கால சமீட்சையா அதிருஷ்ட சந்தார உபாயதாம் பிரகாஷேதா. இனிமே வரக்கூடிய காலத்துல ஒரு உபாயம் கிடையாது எனக்கு மோட்சத்துக்கு, அதை அடையறதுக்கு அப்படின்னு எந்த உபாயமும் கிடையாது. ஆனா எனக்கு மோட்சம் வேண்டியிருக்கு அப்படின்னு பகவான் பக்கத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடியது அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியே அப்படின்ட்டு சொல்லப்பட்ட பிரபத்தியோட விஸ்தாரமாக முதலாவது பாதம் சர்வதர்மான் பரித்தியஜ்யா முதலாவது பாதம் ஜென்ம ஸ்லோகத்துல, மாமேகம் சரணம் ரஜான்றது இரண்டாவது பாதம். முதலாவது பாதத்தோட அர்த்தம் இதுவரைக்கும் சொல்லப்படுறது. சர்வதர்மான் பரித்தியஜ்யா அப்படின்னா எல்லா தர்மங்களையும் நீ பூர்ணமாக விட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னா. இந்த மாதிரி பாவங்கள் இருக்கும் போது எல்லா விரோதமான பாவங்கள் இருக்கு, பாபம் இருக்கு, வாசனா சம்பந்தமா இருக்கேன், அபச்சாரங்கள் எல்லாம் வேண்டியது பண்ணியிருக்கேன், பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் அசகிய அபச்சாரம், இதெல்லாம் விபரீதமான அகங்காரத்தினால என்னோட மனசு மோகிதமா இருக்கு, என்னோட ஞானம் பிரகிருதியோட சம்பந்தம் உண்டா இருக்கு. இதெல்லாம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆத்தியாத்மிகமான சுக துக்கங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் இதுக்கு ரொம்ப விக்னங்களா இருக்கு. இதுக்கு என்ன பிராயஷ்சித்தங்கள் அப்படின்னா 1000 கணக்கில் பிராயஷ்சித்தம் இருக்கும். அதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது, எனக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய நீ வேற பக்தி யோகத்துக்கு இருக்கக்கூடிய உபாயம், மோட்சத்துக்கு இருக்கக்கூடிய உபாயம் பக்தி யோகம், அதுக்கு பண்ணக்கூடிய சக்தி அப்படியே ஞானம் அப்புறம் அதிகாரம் எதுவுமே எனக்கு கிடையாது, அது எதுவுமே இல்லை. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனன்ய கதிகனான நானு அனன்ய சரணஹா, வேற உபாயமே கிடையாது எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நீ அப்படின்னு பகவான் சொன்னான். சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதஹா துவம் மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னுட்டு எல்லாமே விட்டு இருக்கக்கூடிய நீ அப்படின்னு சொன்னமே. அந்த எல்லாமே விட்டு இருக்கக்கூடிய நீ என்றதுக்கு பூர்ணமான அதிகாரம் இங்கே காமிக்கப்படுறது. இது எதுவுமே நமக்கு எல்லா விருத்தங்கள் இருக்கு, அதை கழிக்கிறதுக்கு உபாயம் கிடையாது. வேற அனன்ய சரணஹா, வேற உபாயமே கிடையாது, வழியே கிடையாது. நீ தான் அதை எனக்கு அனுகிரகிக்கணும். அதெல்லாம் நாசப்படுத்தி இத்தனை விரோதம் இருந்தாலும் எனக்கு வேற சக்தி ஞானங்கள் எல்லாம் இல்லாதனாலே நான் பரிபூர்ணமாக அவனுடைய திருவடிகளில் நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன். நீ தான் உபாயம் எனக்கு, நீ தான் என்ன காப்பாற்றணும் ரட்சணை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சு இருக்கக்கூடிய நீ அப்படின்னுட்டு சர்வதர்மான் பரித்தியஜ்யஸ்திதஹான்றதுக்கு அர்த்தம் இது வரைக்கும். அதுக்கு ஏனகேனாபி இத்தியாதினா துவம் இத்தியந்தேன த்விதீய பாதோக்தி அதிகாரிகிருத்திய லாகவம் ரொம்ப சுலபமான உபாயம். அதிகாரியோட கிருத்தியம் என்ன அப்படின்னா சரணாகதி பண்றது. சரணாகதி பண்ணணும் அப்படின்னா சுலபமான வழி பகவான் சொல்றான். எனக்கு ஏனாபி பிரகாரேன துவயவக்தாத்வம், துவயமத்திரத்தை உச்சாரணம் பண்ணேன் அவ்வளவுதான். பக்தா வச்சனம் சொன்னேன், நீ ரொம்ப லாகவம் அது உபாயம், அதை சொல்லப்படுறது பக்தான்றதுனால அர்த்தானுசந்தானத்தோட பண்ணணும். இது கேவலம் இத்தியாதினா தூ அகம் துவா இது வாக்கியாபிப்பிரேத அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்டப்பிராப்தி பிரகாசனம் அப்படின்னார்.
கேவல மதியையா தயையா அப்படின்னு சொன்னார். கேவல மதியையா ஏவ தயையா, கேவலம் மதிய தயா அப்படின்னு சொன்னாக்கா, உனக்கு எது துவயமந்திரத்துல நீ கேட்டியே எல்லா அனிஷ்டமும் நிவர்த்தியாகி இஷ்டப்பிராப்தி எல்லாம் உண்டானும். அந்த மாதிரி அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அது அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களையும் நான் நாசப்படுத்துறேன், அனிஷ்டத்தை நாசப்படுத்தி இஷ்டத்தையும் பிராப்தியாகிற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அது. ஏவம் பூதா அசி யாதிபி, நீ இப்படி இருக்கே இந்த மாதிரி அவஸ்தையில பிரபன்ன விஷய சோக அபனோதன வாக்கிய அபிப்பிரேத பிரபஞ்சனம் இது விபாகா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்லப்போ பிரபன்னோர விஷயத்துல சோகத்தை எல்லாம் தூரம் படுத்துறது மா சுச்சஹான்னு சொல்லப்பட்டது. அது இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, நித்திய கிங்கரோ பவா மா சுச்சஹா, இனிமே நீ சோகிக்க வேண்டாம். உனக்கு எல்லா விதமான அனிஷ்டத்தை எல்லாம் நாசப்படுத்தி, இத்தனை எல்லாம் இருந்தாலும் கூட விரோதங்கள் நாசப்படுத்தி இஷ்ட பிராப்தி உண்டாகிற மாதிரி நான் என்னுடைய தயனாலே, தயே காரணம் அதுக்கு, உனக்கு அது உண்டாயிருக்கு, நீ நித்திய கங்கரனாரே அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஏவம் பூத மத் கைங்கரிய கைங்கரிய இத்தியத்ர ஏவம் பூத இது கைங்கரிய விசேஷனம் ஏவம் பூத மத் கைங்கரிய பிராப்தியுபாயத்தையான்னு ஆரம்பிச்சார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கைங்கரிய பிராப்தி என்ன நித்திய கைங்கரிய பிராப்திக்காக உபாயத்தையா இத்தியத்ர கத்தியாந்தரோக்தக்ரமேண சாட்சாத் பரம்பரையா வா இது பாவ்யம். நான் வேற கத்தியங்களில் சொல்லப்பட்ட மாதிரி நேராக உபாயம் இல்லை பரம்பரையா கூட உபாயம் அப்படின்னு, அப்படின்னா பரம்பரையா உபாயம் அப்படின்னா அங்கமாக, அதே மாதிரி நேராகனா சாட்சாத்தாக உபாயம் மோட்சத்துக்காக. அவக்லுப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி அப்படின்னு சொன்னார். மன் நித்யேச்சா நியமிதம் இத்யர்த்தா மதாதேசாத்மகை சாஸ்திரை விஹிதம். சமஸ்த வஸ்து விஹீனா அப்படின்னு சொல்லுச்சே, என்னோட ஆதேசம் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்ஞாயஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் பகவானுடைய ஆக்ஞா ரூபமானது. அவனுடைய ஆதேசம், இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பகவானுடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞை எல்லாம் உள்ள அந்த சாஸ்திரங்கள் இருக்கே, அதெல்லாம் விகிதமான எதுவுமே நீ பண்ணல. சாஸ்திரைஹி விகிதம் அப்படின்னு மதாதேசாத்மகைஹி சாஸ்திரைஹி விகிதம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துகள் எதுவுமே வஸ்து விஹீனஹா எதுவுமே இல்லை உன் பக்கத்துல. என்னோட நித்தியேச்சா நியமித்தமானது அப்படின்னா, நான் இந்த மாதிரி பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு நான் என்னோட ஆதேசம் இருக்கு. அவனுடைய பகவானுடைய சங்கல்பத்தினாலே நித்தியமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல உபதிஷ்டமானது பகவானுடைய ஆக்ஞைகள். அந்த ஆக்ஞை எல்லாம் எதுவுமே நீ அனுசரணம் பண்ணல, உல்லங்கனமே பண்ணியிருக்கே அப்படின்னு அர்த்தம். சமஸ்த வஸ்து விஹீனஹா, சமஸ்த வஸ்து சப்தேன பிரஸ்துத பிரபத்தி व्यतिरिक्ताः तत्त्वज्ञानपूर्वकाः कर्मयोगादयः उपासनपर्यन्ताः निवृत्तिधर्माः तदुपयुक्ताश्च अमानित्वादि आत्मगुणाः संगृह्यन्ते समस्तवस्तुविहीनः. என்ன எல்லா எதுவுமே பரிகரங்களும் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னப்போ பிரபத்தி பண்றதுக்காக பிரபத்தியே பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் வேறையான இன்னொரு உபாயம் இருக்கே, எது அப்படின்னா தத்துவஜான பூர்வகமாக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் உபாசனை என்று சொல்லப்படுறது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நிவிருத்தி தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. நிவர்த்தி தர்மங்கள்னா சம்சாரத்தினாலே நமக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உபாயங்கள் அப்படின்னு அர்த்தம். சம்சார பந்தம் நாசப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய உபாயங்கள் எல்லாம் நிவர்த்தி தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரவருத்தி தர்மங்கள் சம்சாரத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணக்கூடியது. இதெல்லாம் வேதோக்தமானது தான், வேதத்துல சொல்லப்பட்டது. பிரபத்தி என்றது ஒரு உபாயம், நிவர்த்தி தர்மம் பிரதானமானது. அது இன்னொன்று என்னன்னா பக்தி யோகம். பக்தி யோகத்துக்கு தத்துவஜான பூர்வகமான கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் அங்கங்கள். அதோட அமானித்வாதி ஆத்மகுணங்கள் வேணும். அமானித்துவம் அதம்பித்துவம் முதலானது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லா ஆத்ம குணங்களும் இருக்கணும் இந்த பக்தி யோகிக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடியவன் அப்படி என்ன கர்மயோகி விஷயத்துல எத்தனை ஆத்ம குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
இது எல்லாமே எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் உனக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இருந்தாலும் கூட நீ பண்ண பிரபத்திக்கு நான் பிரீத்தனா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஏதேன பரிஷப்தத்யோதித சபரிகர தியாக வியஞ்சனம். பரி பரித்தியாகம் அப்படின்னு சொன்னப்போ இதுல சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னா சமஸ்த வஸ்து விஹீனோபி அப்படின்னு சொன்னப்போ சர்வதர்மான் பரித்தியஜ்ய. பரி அப்படின்னா பூர்ணமாக அப்படின்னு அர்த்தம். சபரிகரங்களோட எல்லாமே நீ தியாகம் பண்ணி இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அதுக்கு சேர்ந்த அங்கங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கோ எல்லாமே தியாகம் பண்ணி இருந்தவன். பரித்தியஜ்யா அப்படின்னா கர்மயோகமோ ஞான யோகமோ இல்ல தத்துவ ஞானமோ இல்ல அமானித்வாதி குணங்களோ எதுவுமே இல்லை. பக்தி யோகத்துக்கு வேண்டிய பரிகரங்கள் அதையும் கூட எதுவுமே என்னால முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அர்த்தம். பரித்தியாகம் பரிதா பூர்ணமாக எல்லாமே விட்டு இருக்கக்கூடியவன். ஏவம் பశ్చాదపి தர்ஹதான சம்பவதி நைராஷ்ய ரூப தியாக சித்தியர்த்தமாக அனந்த தத்விரோதி. இது மேல இனிமேலையும் அது வருது. இது சாத்தியம் இல்லையா அப்படின்னு இவன் நிராசனாக வேண்டியதில்லை. பశ్చాదపి தர்ஹதான சம்பவதி. இனிமேலையும் கூட அதுக்கு அர்ஹதையே இல்லை. ஏன்னா அதுக்கு விருத்தமான பாபங்கள் எத்தனையோ இருக்கு. எனக்கு ரொம்ப நிராசையா இருக்கு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. நான் இது வரைக்கும் சாஸ்திரத்தை அனுசரிச்சுக்கல. பக்தி யோகம் பண்றதுக்கு எனக்கு முடியவே இல்லை, சக்தி இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே இல்லை. இனிமே வரக்கூடியது ஏதாவது சம்பவம் இருக்கோ அப்படின்னா அதுவும் கூட கிடையாது. எத்தனை அநாகத காலம் பார்த்தாலும் கூட இது என்னைக்குமே என்னால சாத்தியம்னு எனக்கு தெரியல. அதனால நிச்சிதமாக எனக்கு அந்த பக்தி யோகமோ அது பரிகரங்களோ எதுவுமே சாத்தியம் இல்லை. அதனாலதான் பிரபத்தியே ஆசிரியத்திருக்கேன். நான் உன் திருவடிகள்ல பிரபத்தி பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியேன்னு சொன்னியே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ என்று பகவான் சொல்லிட்டு இருக்கான். உபாசனாதி விரோதித்வாத்து பிரவருத்தி தர்மோப்பியத்திர பாபசப்தேன சங்கிரஹீதா அப்படின்னாரு. உபாசனா முதலாவதுக்கு விருத்தமானாலே பிரவருத்தி தர்மோப்பி அத்திர பாபசப்தேன சங்கிரஹீதா. பாபம் அப்படின்னா நிறைய பாபங்களே இருக்கு. உன் பக்கத்துல இங்க சொன்னார் இதுல அனந்த பாபாக்கிராந்தோப்பி அப்படின்னு தத் விரோதி பாபா ஆக்கிராந்தோப்பி. பாபங்கள் எல்லாம் எல்லாம் பிரவருத்தி தர்மங்கள் எல்லாம் பாபங்கள்னு சொல்லப்படுறது. அதனால உபாசனமே முதலானதுக்கு விருத்தமானாலே பிரவருத்தி தர்மமே பாப சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. பிரவருத்தி தர்மங்கள் எல்லாம் பாபங்கள் அப்படின்னுட்டு. ஏன்னா அது சம்சாரத்திலேயே இருக்கிற மாதிரி பண்றது. அனந்த மதபச்சார இத்தியாதிபிஹி பூர்வவத் விசேஷ அபச்சாராதி பூதத்வஸ்ய பிரதகுப்தி அப்படின்னார். மதபச்சார யுக்தோ முதல்ல சொன்னிய மாதிரியே விசேஷமான அபச்சாரங்கள் எல்லாம் நிறைய பகவான் பக்கத்துல பண்ண அபச்சாரங்கள் என்ன. ஒரு வர்க்கமும் துஸ்தரத்வாது ஏகைக வர்க்கசி துஸ்தரத்வத்யோதனாய பிரத்யேகம் ஆனந்திய நிர்தேசா. எல்லாம் அனந்த 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 அப்படின்னு சொல்றாரு. அனந்த பாபாக்கிராந்தோப்பி அனந்தமத் விரோதி. எல்லாமே அனந்தமா இருக்கு. ஒன்னொன்னு கூட ஒரு ஒரு பாப்பமும் ஒரு ஒரு விரோதிகளும் தாண்ட முடியாதது. அத்தனை ரொம்ப கிரூரமானது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு இதுக்கும் கூட அனந்தியம் அனந்தம் அனந்தம் அந்த சப்தத்தை உபயோகிக்கிறார். இந்த பகவானோட வார்த்தை இது. இந்த மாதிரி நீ இருக்கே அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கார். இது மாதிரி எல்லாம் இருந்தாலும் நீ சொன்ன இந்த உக்தினாலே நான் உன்னை காப்பாத்துறேன், ரட்சணை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. உக்தானாம் பாப்பானம் நிதானம் பக்தி யோகாதி பிரதிபந்தே துவாரபூதம் அகங்கார விமூடாத்மா இத்தியாதிஷு பிரசித்தம் பூர்வம் விபரீத ஜான சப்தோபாத்தேஷு அந்நியதமமாக அப்படின்னார். இங்கே சொன்னப்பட்ட விபரீத ஞானம்னு சொல்லப்பாடி சப்தங்கள்ல ஏதோ ஒண்ணு. அது விபரீத ஞானம்னு சொல்றதுல ஒண்ணு அகங்காரம் என்றது. விபரீத ஞானங்கள்ல சொல்லப்பட்டதுல அந்நியதமம்னா அதுல ஒண்ணு ஒரு பாகம் அகங்கார விமூடாத்மான்னு சொல்லு. கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னு சொல்ற மாதிரி அகங்காரத்தினாலே மோகிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய மனசு ஞானத்துல மோகம் உண்டாயிருக்கு அப்படின்னு. இந்த பாபங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா
பக்தியோகம் முதலானதே அதுக்கு அடியான இது அகங்காரம் முதலானது. இந்த அகங்காரத்து விஷயத்துல ஒரு விசேஷமான சொல்றா. அகங்காரத்துல விஷயத்துல இங்கே காரியஸ்யாபி அகங்காரஸ்ய அநாதித்வம் திஜாங்குரநியாயா பிரவாக ரூபேண பாவ்யம் அப்படின்னு சொன்னாரு. இந்த அகங்காரம் சொல்றது காரியமானது, அதனாலையும் அனந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. விபரீத அகங்கார விமூடாத்ம சுபாவா அப்படின்னா இதுக்கும் கூட அனாதி அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அனாதி விபரீத அகங்காரம் அப்படின்னு சொன்னார். அகங்காரம்ன்றது பிரகிருதி சம்பந்தம் ஆறுதும் வரக்கூடியது. அதனால முதல்ல அகங்காரம் இல்லை, பிரகிருதி வந்தாலும் நானே நானே கூடிய ரெண்டு விதமான ஞானம் அவனுக்கு. சரீரமே ஆத்மான்னு சொல்றது, இல்லை நான் சுதந்திரன் அப்படின்னு சொல்றது. அதனால இது ரெண்டும் கூட இதுல அகங்காரம்ன்றது காரியமாச்சு. சத்வரஜஸ் தமசோட பிரபாவத்தினால இவனுக்கு இந்த அகங்காரம் உண்டாருது, மோகம் உண்டாகி ஞான சங்கோச்சமாகி. இது அனாதி அப்படின்னு என்னன்னா பிரவாகத்தை மாதிரி நித்தியத்துவம், பீஜாங்குர நியாயம் அப்படின்னு சொன்னார். எது முதல்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது அனாதின்னு தான் சொல்ல முடியும் அதுக்கு அப்படின்னு. பிரவாக ரூபத்தினாலே வந்துட்டே இருக்கு நிரந்தரமாக அப்படின்றது. இந்த அகங்காரம்ன்றதுல இப்ப இங்க சொல்லச்ச பகவத் வச்சனத்துல விபரீத அகங்காரம்னாரு. அகங்காரம்ன்றதே விரோதமே. விபரீதம் எதுக்காக சப்தம் போடணும் அங்கே? பகவான் சொன்னது விபரீத அகங்காரம் இருக்கு உன் பக்கத்துல அப்படின்னா அகங்காரமே விபரீதம் தானே. விபரீதமான அகங்காரம் என்ன அர்த்தம் அப்படின்னா விபரீதம் அல்லாத ஒரு அகங்காரமும் இருக்கு அப்படின்ற. அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷத்துல சொல்லச்சே பூம வித்யா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல 7வது அத்தியாயத்துல வருது. அதுல வரைச்ச கடைசியில எப்படி அனுபவிக்கிறான் மோட்சத்திலையும் அப்படியே எப்படி அனுக்கிறோம்னா அகம் பிரம்மாஸ்மிட்டு அனுபவிக்கிறோம். அதுவும் ஒரு அகங்காரமே. அகம் பிரம்மாஸ்மி கூடிய அகங்காரம் நல்லது, சரியான அகங்காரம். அது அப்படிதான் அனுபவிக்கலாம். அகம் சப்தத்துக்கு பரமாத்ம பரியந்தமாக எனக்கு எல்லாம் ஆத்மவான பரமாத்மாவே அனுபவிக்கிறது, அது சரியான அகங்காரம். இது விபரீதமான அகங்காரம். தேகமே நானு இல்லை அப்படின்னா சுதந்திரனானவன் நானு, இந்த மாதிரி வரக்கூடிய அகங்காரம் விபரீதமானது. அந்த அகங்காரத்தை இங்கு சொல்லப்படுறது. ஆனா ஒரு சரியான சாஸ்திரத்துல சொன்ன அகங்காரம் இருக்கே, அகங்கிரகோபாசனைன்ட்டு பேர் அதுக்கு. அகங்கிரகோபாசனைன்னுட்டு எனக்கு ஆத்மாவான பகவான் அகம்னு அனுபவிக்கிறார். எல்லாம் பிரகலாதர், வாமதேவர், நம்மாழ்வார் இவெல்லாம் அப்படி அனுபவிச்சிருக்கார். அகம் அகம்னு சொல்றாரு. அந்த அகங்காரம் விபரீதமானது கிடையாது. அதனால இங்கே இது ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறதுக்காக விபரீத அகங்காரம், வெறும் அகங்காரம்னு சொல்லல. அகங்காரம்னு சொன்னா ரெண்டு விதமான அகங்காரங்கள் இருக்கு. அது சொல்றா அதாத்தோஹ அகங்கார ஆதேசா, அதாத் அகங்கார ஆதேசான்னு சொல்றது. அவன் அகம் அதஸ்தாதே அகம் புரஸ்தாத் அகமேவ புரஸ்தாதே அகமேவ அதஸ்தாதே அகமேவ உபரி, இப்படி என்ன அவன் அனுபவிக்கிறான். மேலையும் நானே, கீழும் நானே, பக்கத்துலயும் நானே, இங்கேயும் நான். நம்மாழ்வார்லாம் இப்படி அனுபவிக்கிறார் ஆச்சரியமாக. என் கண்ணில் இருக்கான், இதுல இருக்கான், பக்கத்துல இருக்கான், உச்சியில இருக்கான், இப்படி எல்லாம் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி அகம் அகம் அகம்னு எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கிறது. அந்த அகங்காரம் ஆதேசம்ன்றது பூம வித்யால சொல்லப்பட்டிருக்கு. அகங்கிரகோபாசனே அதுக்கு பேரு. அது சரியான அனுபவம், சரியான அகங்காரம், சரியான ஞானம். இங்கே சொல்லப்படிய அகங்காரம் இது என்ன சொல்லப்படுறது? விபரீதமான அகங்காரம். அதனால விபரீதம் சொல்றது. யதாவஸ்தித அகங்காராத் வியவச்சேதார்த்தம் விபரீத சப்தா. சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சொல்றார். இது யதாவஸ்திதமான அகங்காரம். மோட்சத்திலையும் அகம் பிரம்மாஸ்மின்னு அனுபவிக்கிறான் அவன். யதாவஸ்திதம் அனஹமர்த்தே அகம் துவாபிமானாத் சுவாதந்திரிய ஆரோபாச்ச விபரீதத்துவம். அந்த வைபரீத்தியம் என்ன அப்படின்னா அகமர்த்தம் அல்லாததுல அகம்னு அபிமானம். அகமர்த்தம்ன்றது ஆத்மா, தேகமே அகமர்த்தம்னு சொல்லி தேகத்திலேயே அகம் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லக்கூடிய பிரயோகங்கள் இருக்கே, அனுபவம் நமக்கு விவகாரம் பண்றோமே அப்படிதான் பண்றோம் நாங்கள் எல்லாம் விவகாரம். நானு என்னோட எண்ணத்தோட அது என்ன கூடாது எப்படி இதெல்லாம் சொல்றது தேகத்தை குறிக்கிறது, ஆத்மாவை கிடையாது. அதனால இதெல்லாம் விபரீதமான அகங்காரம். அகமர்த்தமானது
ஆத்மா. அகமர்த்தம் அல்லாதது அனகமர்த்தம். நான் அகமர்த்தம் அனகமர்த்தம் அப்படின்னு. அகமர்த்தம் அல்லாதது தேகம். இந்த தேகத்துல அகம் தோ அபிமானாத்து, நானே அகம்னு கூடிய அபிமானம், தேகமே நானு அப்படின்னு கூடியது தேகாத்ம பிரமே சொல்றது. சுவாதந்திரியாச்சு சுவாதந்திரிய ஆரோப்பாத்து அப்படின்னா சுதந்திரம் அல்லாதல்ல சுவாதந்திரத்தை ஆரோப்பணம் பண்றது. இந்த ஆத்மா சுதந்திரமாக இல்லை, இந்த ஜீவாத்மா பகவானுக்கு சேஷிபூதன். ஆனா நானே சுதந்திரன், நானே சேஷி, நானே எஜமானன், இந்த மாதிரி சொல்லக்கூடியது ரெண்டு. இது ரெண்டும் கூட விபரீதமானது அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால விமூடாத்மா விமூடம் இஹா திரோஹிதத்துவம் அப்படின்னா, விமூடம் மறப்பட்டது. இந்த ஞானம் திரோஹிதமா இருக்கு. ஞானம் நித்தியம் பிரகாசமானஸ்யாபி ஆத்மனः திரோஹிதத்துவம் ஆதேயத்துவ விதேயத்துவ விசேஷத்வாதி தர்மாணாம் அனவபாசம் விஜாபனாய ஸ்வபாவசப்தः. இது ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றாரு இதுக்கு. விபரீத அகங்கார விமூடாத்மஸ்வபாவோபி அப்படின்னு சொல்றாரு இங்கே. விபரீத அகங்கார விமூடாத்மஸ்வபாவோபி, விமூடாத்மஸ்வபாவோபி அப்படின்னாரு. ஆத்மஸ்வரூபம்னு சொல்லல, ஆத்மஸ்வபாவம்னு சொன்னாரு. ஸ்வபாவம்னா தர்மபூத ஞானம். ஸ்வரூபம் நித்தியமானது. அதுக்கு மோகம் எல்லாம் திரோஹிதம் எல்லாம் அதுக்கு உண்டாது. தர்மபூத ஞானத்துல ஆகக்கூடிய ஞான சங்கோச்ச விகாசங்கள் இதெல்லாம். அதனால இந்த விமூடம் என்று சொல்றது, விமூட ஆத்மஸ்வபாவான்னு சொன்னாலே ஆத்மஸ்வரூபம் நித்தியமாக பிரகாசம், ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. அகம் அகம் நமக்கு தெரியுது. நித்தியமும் பிரகாசமா இருக்கிறது. நித்தியம் பிரகாசமானஸ்யா, ஸ்வயம் பிரகாசமானது ஆத்மஸ்வரூபம். அதுல திரோஹிதமானது சாத்தியமில்லை, மறையாகாதது. ஆனா தர்மபூத ஞானத்துல சங்கோச்ச விகாசம். அதனால ஆத்மனஹா திரோஹிதத்துவம். ஆத்மா மறையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா அப்படின்னு சொன்னா ஆதேயத்துவம் விதேயத்துவம் விசேஷத்துவம் கூடிய பகவானுக்கு நமக்கு கூட சம்பந்தம். பகவானுடைய ஆதாரத்திலேயே இருக்கேன், அவனோட நியமனத்திலேயே இருக்கேன், அவனுக்கே சேஷபூதமா இருக்கேன் கூடிய ஞானம் இல்லாம போயிடுது. அது தர்மபூத ஞானத்தோட சங்கோச்சத்தினாலே வந்தது. அதனால இந்த மாதிரி சேஷத்வாதி தர்மானாம் அனவபாசாத்து, அனவபாசம் அவபாசம் பிரகாஷம் தெரியறது, அனவபாசம் தெரியாம இருக்கிறது. இந்த மூணு ஆதேயத்துவ பிரவருத்தி நியமைஹி ஆதிகர்த்து ஷரீரம் சத்தாஸ்தேமஸ்த நியமனாத்யைஹி. அது சொன்னப்போ ஏதது ஆயத்தம் ஏதது அப்படின்னு சொன்னார். ஆதேயத்துவ பிரவருத்தி நியமை ஆதிகர்த்து ஷரீரம் ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம். முதலான மூணு ஷரீர ஷரீரி பாவத்தை சொல்றது. பகவானுக்கு நாங்கள்லாம் ஷரீர பூத்தாள்னு அவனுடைய ஆதாரம், அவனுக்கே நாங்கள் விதேயாளா இருக்கும், அவனோட நியமனத்துல இருக்கும், அவனுக்கே சேஷபூத்தாளா இருக்கும் கூடிய இந்த தர்மங்கள் எல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு அனவபாசம், அதுதான் ஸ்வபாவம் சொல்றார். ஸ்வரூபம் பிரகாசமா இருக்கு எப்பவுமே, திரோஹிதமா இல்லை. ஆனா தர்மம் சங்குச்சிதமாயிடுது அப்படின்னு அர்த்தம். ஸ்வபாவம் சங்குச்சிதமாயிடுச்சு, ஸ்வபாவத்துல வித்தியாசமாயிடுது. பாபஸ்ய அகங்காரஸ்ய பிரவாக நிர்வாககம் அசேஷதா இது பூர்வத சம்சிக்தம் விசேஷம் அனுபாஷதே ஏதது பயா அப்படின்னு. எல்லாம் பிராபம் அகங்காரம் இதெல்லாமே பிரவாக நிர்வாகம்னா பிரவாகம் மாதிரி வந்துட்டு இருக்கு. நிரந்தரமாக புதுசாக வேற வேற சரீரம் அது சரீரத்துல மறுபடியும் பாவம் பண்றோம், மறுபடியும் அகங்காரம் உண்டாருது, அதனால இன்னொரு சரீரம் வருது, அதனால மறுபடியும் அகங்காரம் என்னால பாபங்கள் வரக்கூடியதுன்னா இந்த மாதிரி சரீரத்தினாலே பாவம் அகங்காரம் வருது, அகங்கார பாவத்தினால சரீரம் நிரந்தரமாக அது பிரவாகத்து மாதிரி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காரிய காரண பாவம் எல்லாம் இருக்கு அதனாலேன்னுட்டு. வாசனைன்றது இன்னும் பிரபலமானது. வாசனாயாபி பிரவாக ரூபேன அனாதித்வம். வாசனான்றது கூட அதே மாதிரி அனாதின்னு சொன்னா எப்படி? வாசனை வரணும்னா முதல்ல அனுபவம் ஆகணும். அனுபவம் ஆகிறதுக்கு சரீரம் வேண்டினது. சரீரம் தானே வாசனையை வர முடியும். வாசனையினாலே சரீரம் வருது. எது முதல்ல வந்ததுன்னா பிரவாக நித்தியம்னு சொல்றோம். அது அனாதி அப்படின்னுட்டு அனாதி காலத்தினாலே வந்துட்டு இருக்காது. யதாவஸ்திதத்வ இத புருஷார்த்த வியாவிருத்தி அத்திர விபரீதத்துவோக்தி. விபரீத வாசனை யதாவர்த்திதமான தத்துவஹித புருஷார்த்தங்கள்
நமக்கு தெரிஞ்சு வரல அப்படின்றது சொல்றது. விபரீத வாசனா சம்பத்தோபி, இந்த வாசனையிலையும் கூட நல்ல வாசனையும் இருக்கு, விபரீத வாசனையும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அகங்காரத்துல எப்படி யதாவஸ்திதமான அகங்காரம், விபரீதமான அகங்காரம் ரெண்டு ரெண்டு இருக்கோ, யதாவஸ்திதமான அகங்காரம் அகம்மன் சப்தத்திலே பகவானுக்கும் அனுபவிக்கிறது. யோ சாவசௌ புருஷா சோஹமஸ்மி சொல்றது இதுல ஈஷாவாசிய உபனிஷத்து. சஹா அஹமஸ்மி வசௌ வசௌ புருஷா சஹாமஸ்மி, நான் அதுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகா, இதெல்லாம் ஸ்ருதிகள் சொல்லுச்சு. அந்த அகம்ன்றதுக்கு என்னென்ன அர்த்தம் நிறைய விதத்துல ஸ்ருதி சொல்றது. அது வந்து யதாவஸ்திதமான அகங்காரம். அதே மாதிரி இங்க வாசனா அப்படின்னு கூட பகவத் விஷயத்திலே நல்ல விஷயத்திலையும் அனுபவமாச்சுன்னா அந்த வாசனை உண்டாருது நமக்கு. அது யதாவஸ்திதமான வாசனா, அது வேண்டினது, அதை அதிகமாக பண்ணிக்கணும். விபரீத வாசனா அப்படின்றது தான் விருத்தமானது, அகங்காரம் மமகாரத்தினாலே வரக்கூடியது, அதோட அனுபவ ஜனிதமானது. அதனால பாபஸ்ய வாசனா, அதனால விபரீதம். யதாவஸ்திதமான தத்துவஹித புருஷார்த்தம் தெரியல. யதாவஸ்திதமாக தெரிஞ்சது தெரியறது நல்ல வாசனையாச்சு. அது சாஸ்திர வாசனை நல்லது. அது பாபஸ்ய வாசனா பாபாந்தர ஆரம்ப ருச்சி ஜனக நிகிரகாம்சா அப்படின்னார். பாபத்தினோட வாசனை அப்படின்னு என்ன, பாவங்களே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாவத்தினாலே பண்ணி 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 பாவங்களே, அதனாலே ஒரு வாசனை உண்டா இருக்கு நமக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி இன்னொரு பாவம் பண்றதுக்கு நமக்கு பிரச்சோதனை பண்றது அது. அதனால ருச்சி உண்டு பண்றது, இதுலயே அதுலயே ஆசை உண்டாருது. மறுபடியும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஆசை வருது. இன்னும் பாபாந்தர ஆரம்ப ருச்சி ஜனக நிகிரகாம்சா, அது பகவானோட நிகிரகம் உண்டாருது. அதனாலதான் அதுக்கு வாசனை பாப வாசனை அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படி அர்த்தம். அகங்காரஸ்ய வாசனா பூயோ பூய தாதிருஷ பிரமஜனக புத்தி சம்ஸ்கார. அகங்கார வாசனைன்னா இது ரெண்டு பிரமைகள் இருக்கு. தேகாத்ம பிரமே, ஸ்வதந்திராத்ம பிரமே. இந்த பிரமையே உண்டு பண்ணக்கூடிய புத்தி, அந்த புத்தியில ஒரு சம்ஸ்காரம் உண்டாருது. புத்தியில ஒரு தோஷத்தை உண்டு பண்றது நம்ம தர்மபூத்த ஞானத்துல. அதனால இந்த மாதிரி பிரமைகள் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கிறது அகங்காரத்திலே, அகங்காரத்தினால வரக்கூடிய வாசனை, அகங்கார வாசனா அப்படின்றது. இந்த அகங்காரத்தை அனுபவம் பண்ணி 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 நானே நானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே, அது ஒரு இம்ப்ரெஷன் வாசனை உண்டு பண்றது நம்ம ஞானத்துல. அதை மறுபடியும் அதே பிரமையை உண்டு பண்ற மாதிரி பண்றது. பாபங்கள் மறுபடியும் பாபம் பண்ற மாதிரி பண்றது. அதனால பாபம் பண்ணவன்னு புனரேவ பாப்பியம் சொல்றது, மறுபடியும் பாவத்தையே பண்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி. பகவத் ஸ்வரூப திரோதான் கரீம் இத்தியாதி யுக்தம் அனுவதத்தி ஏற்றது அனுகுணா. அதான் அங்க சொன்னார், பகவத் ஸ்வரூப திரோதான் கரீம் விபரீத ஞான ஜனனி இப்படி எல்லாம் சொன்னாலே பிரகிருதியோட கா என்னென்ன காரியங்கள் அப்படின்னுட்டு அதை சொல்றா. ஏதது அனுகுணா, இதுக்கெல்லாம் அனுகுணமாக விபரீதமாக நமக்கு பகவான் ஸ்வரூபத்தை எல்லாம் திரோதானம் பண்றது இதெல்லாம் உண்டாருது. ஏதச்சத்தேன பூர்வோக்த பாப அகங்கார வாசனா உப திரிதய பராமர்ஷா அப்படி என்னாரு. இந்த காரியம் காரணம் எல்லாம் ஏதது அனுகுணா அப்படின்னு சொல்றாரு இங்கே. ஏதது அனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தா, இதற்கு அனுகுணமான பிரகிருதியோட சம்பந்தம் உண்டாயிடுது. எனக்கு எனக்கு என்னோட அகங்காரங்கள் எப்படி அனுபவிச்சிருக்குமோ, எந்த மாதிரி மோகம் உண்டாயிருக்கோ, எந்த மாதிரி பாப்பங்கள் பண்ணிருக்குமோ, அதுக்கு அனுகுணமான ஜென்மங்கள் வருது நமக்கு. அதனால நமக்கு கெட்ட ஜென்மம் வரணும்னா இதெல்லாம் அத்தியந்த ரொம்ப அதிகமாக இருந்தா நமக்கு நீச்ச ஜென்மங்கள் நீச்ச யோனிகள்ல கிடைச்சிடும். இந்த மாதிரி ஏதது அனுகுணான்னா அகங்காரம் வாசனா முதலானதெல்லாம் பாப்பம் அகங்காரம் வாசனா இதெல்லாமே காரணம். இதனால காரிய காரணம் காரியம் காரணத்துவம் எல்லாம் இருக்கு. வாசனை அகங்காரம் இதனால ஜென்மம் நீச்ச ஜென்மத்துல மறுபடியும் அதே அபிமானம் வருது. அதனால மறுபடியும் பாவங்கள் பண்றோம். சாத்விக பிரகிருதி வியவச்சேதாய விசேஷப்தா அப்படின்னார். விசேஷா அப்படின்னு சொன்னா சாத்விக பிரகிருதிகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இங்கே ஏதது அனுகுணா சொல்லுச்சு பிரகிருதி விசேஷ சம்பத்தா அப்படின்னார். பிரகிருதி விசேஷம் ராஜசம் தாமசம் அப்படின்னு அர்த்தம், சாத்விகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த விபரீதமான பாபம் அகங்காரம் வாசனை இதுக்கு அனுகுணமானது
ரஜஸ் தமஸ் அதனால இருக்கக்கூடிய பிரகிருதி அந்த ஜென்மங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுவே அதிகமா இருக்கக்கூடிய ஜென்மாக்கள் அப்படின்னுட்டு. சம்பத்தஹா அப்படின்னா சம்யக் பத்தஹா திருடபத்தஹான்னு அர்த்தம். சம்பத்தஹா பிரகிருதியோட திருடமாக சேர்த்து வச்சிருக்கேன், நான் சேர்க்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. ஏதச்ச மிதகத்தியே துர்விவேச்சேதி பதேன விவர்க்கம். மிதகத்தியம்ன்றது அடுத்ததாக வருது. ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்றது மிதகத்தியம். இது வந்து பிருத்து கத்தியம், பெரிய கத்தியம். இது சரணாகதி கத்தியம் பிருத்து கத்தியம். ஸ்ரீரங்க கத்தியம் மித கத்தியம் என்று சொல்லப்படுது, சின்னது அப்படின்னு. இது கத்தியத்திரயத்துல அப்படி சுவாமி தேசிகன் இங்க இந்த மாதிரி சித்தங்கள் உபயோகிக்கிறார். பிரகிருதிதம் பந்தஸ்ய அபிமத பிரதிபந்தகத்வே துவாரம் பிரபஞ்சேதி ஏதன் மூலம். இதனால அபிமதம் எல்லாம் பிரதிபந்தகமாறுது, ஆப்ஸ்டக்கல்ஸ் தடுக்கப்படுறது. துக்கசிய சம்சாரோத்வேகஜனகத்துவம் சம்பவதி. துக்கமும் சம்சாரத்துல உத்வேகத்தையும் உண்டு பண்றது. சுகம் என்ன பண்றதுன்னா சம்சார ருச்சிஜனகத்வேன விக்னத்துவம் அதிகம் இது அபிப்பிராயேன பூர்வம் சுகசிய உக்தி அப்படின்னு சொன்னார். மூணு சொன்னார். துக்கவத்தே சுகமப்பி ஆத்தியாத்மிகாதி பேகேன திரிவிதம் அப்படின்னார். சுக துக்கங்கள் ரெண்டுமே ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொன்னா இங்க சொல்றது ஏதன் மூல ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக சுக துக்க அப்படின்னாரு. ஆதி பௌதிகமான சுகமும் இருக்கு, ஆதி பௌதிகமான துக்கமும் இருக்கு. ஆதி தெய்வீகமான சுக துக்கங்கள் இருக்கு, ஆத்தியாத்மிகமான சுக துக்கங்கள் இருக்கு. மூணு விதமான சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா துக்கம் என்ன பண்றது, என்ன சம்சாரத்துல உத்வேகம் உண்டு பண்றது, நமக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்றது. அதே மாதிரி சுகம் என்ன பண்றது, சம்சாரத்திலேயே ருச்சியை உண்டு பண்றது. அதனால ரெண்டும் கூட விருத்தமே விக்னமே. இது ரெண்டு நாளையும் விக்னம் நமக்கு. அதனால ஆத்தியாத்மிகம் எல்லாத்துக்குமே சுகத்துக்கும் இருக்கு துக்கத்துக்கும் இருக்கு. மூணு விதமாக இருக்கு அப்படின்னார். அந்த மூணு விதத்துல இங்க என்ன அப்படின்னு அர்த்தம் சொல்றார். ஆத்தியாத்மிகம் அப்படின்னா என்ன, ஆத்மாஸ்ரித அச்சித் சமுதாய பிரதான ஹேதுகம் அப்படின்னார். ஆத்மாவே ஆசிரியப்பட்ட நான் ஆத்மாவே ஆசிரியச்சிருக்கு. இந்த பிரகிருதி அச்சித்தோடைய சமுதாயம் அப்படின்னார். பாஞ்சபௌதிகமானது இந்திரியங்கள் இதெல்லாம் இதில் இருக்கோ, இதனால உண்டாகக்கூடியது ஆத்தியாத்மிகம். அதுல 11 இந்திரியங்களும் தேகமும் இந்த அச்சித்தோட சமுதாயம். தேகம்ன்றது பாஞ்சபௌதிகம், இந்திரியங்கள் எல்லாம் அகங்காரிக்கம். 14 இந்திரியங்கள் ரெண்டும் கூட மூல பிரகிருதியோட திரிகுணாத்மகமானது. இதெல்லாம் அச்சித்தோட சமுதாயம் அதுன்றது. இதுதான் பிரதான காரணம். இந்த காரணத்தினால வரக்கூடியது ஆத்தியாத்மிகமான சுகதுக்கங்கள் அப்படின்னு சொன்னார். சாதிருஷ துக்கம் விவிதம். இந்த துக்கம் ரெண்டு விதமாக இருக்கு, சாரீரம் மானசம் அப்படின்ட்டு. சாரீரமான துக்கம், மானசமான துக்கம். மனசும் கூட அச்சித் சமுதாயத்திலேயே சேர்ந்திருக்கு. இந்திரியங்கள் 11 இந்திரியங்கள்ல. तत्र शरीरम அப்படின்னா சிரோரோகா பிரதிஷ்யாயா இத்தியாதினா உக்தம். சிரோரோகம் தலைவலி வருது. பிரதிஷ்யாயா அப்படின்னா சளி என்ன ஜலதோஷம் அப்படின்னு அர்த்தம். கோல்டு ஜலதோஷம் முதலானது, சிரோரோகம் தலைவலி முதலானது எல்லாம் சாரீரமானது, சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது சாரீரம். மானசம் அப்படின்னா காமக்ரோத பயோத்வேஷ இத்தியாதினா காமக்ரோதம் பயம் முதலானதுனாலே மானசமான துக்கங்கள் எல்லாம் உண்டாரு. சாரீரமான துக்கம் மானசமான துக்கங்கள். இது ஆத்தியாத்மிகம்னு சொல்லப்படுறது. அச்சித்தோட சம்பந்தத்தினால வரக்கூடியது, அதோட காரணம். அதனால வரக்கூடிய துக்கங்கள். ஆதி பௌத்திகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதி பௌத்திகம் இதே இந்திரியங்கள்னால சம்சாரத்திலேயே ருச்சி உண்டாருது வந்து சுகம்னு சொல்லப்படுறது. அது ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொன்னா பசு பக்ஷி மனுஷியாத்யி, வெளியில இருக்கக்கூடிய பிராணிகள் பசு பக்ஷி மனுஷியால் முதலான வரக்கூடிய துக்கங்கள். ஆதி தெய்வீகம் சீதோஷ்ண மாதா பாத வருஷ அம்பு வைத்யுதாதி சமுத்பவம். இதெல்லாம் உண்டாகக்கூடிய சீதம் உஷ்ணம் வாதம் வருஷம் மழை அம்பு வைத்யுதம் ஜலத்தினாலே பிரவாகங்கள் முதலால வரக்கூடிய துக்கங்கள் என்ன. அப்படியே வைத்யுத்து முதலான இந்த மின்னல் அப்படின்னு சொல்றது லைட்னிங், அதனாலே இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய துக்கங்கள். துக்க சப்தஸ்ய பூர்வகாலீன துக்க விஷயத்வாத் उत्तरत्र दुःख विघ्न गंधरहितत्वोक्तेः उत्तरकाल स्वास्थ्य परत्वात् तितिक्षायां वा तात्पर्यात् अविरोधः அப்படின்னு சொன்னார்.
இங்கே துக்கம் இதெல்லாம் துக்க சப்தங்கள் எல்லாம் முதல்ல இருக்கக்கூடியது, பூர்வகாலீன துக்க விஷயம். பகவான் நம்மளை ரட்சணைக்கு எடுத்துட்டானே, அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய துக்கங்கள். அடுத்தது சொல்லப்படுறது துக்னா விக்னம் கந்த ரஹிதத்துவம் அப்படி சொல்லப்படுறது. உனக்கு இனிமே இந்த மாதிரி துக்கத்தோட கந்தமும் இருக்காது. மாசுச்சா அப்படின்னு சொல்றதுல வரக்கூடியது துக்க கந்த ரஹிதத்துவம் வருது. அவனுக்கு மோட்சத்துல எந்த விதமான துக்கமும் இருக்கிறது இல்லை. அதனால இங்க சொல்லக்கூடிய துக்கம் பூர்வகாலீனம். பிரபத்தி நமக்கு பலம் வர்றதுக்கு பூர்வகாலீனமானது. அப்புறம் வரக்கூடியது நமக்கு மோட்சத்துல துக்கமே இல்லை. பிரபத்தி பண்ணி ஆறுதும் தேகாவசானத்து வரைக்கும் இங்க வருதே அந்த துக்கங்களை, அது ரஹிதா துக்க கந்த ரஹிதா, துக்கமே இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, திதிக்ஷா அப்படின்னு சொல்றது உனக்கு சகனை பண்ணக்கூடிய சக்தி வருது, அது சகிக்கக்கூடிய சக்தி வருது அப்படி என்ன சொல்றார். அதனால உத்தர கால சுவாஸ்திய பரத்வாத். பிரபத்தி உத்தர காலத்துல பிரபத்தி பண்ணி ஆறுதும் பிரபத்தி பண்ண க்ஷணத்தினாலே தேகாவசானத்தை வரைக்கும் வரக்கூடிய இந்த சமயத்துல துக்கங்கள் உனக்கு இருக்காது அப்படின்னு சொன்னா, அங்கே நீ ஸ்வஸ்தமா இருக்கே அப்படின்னு சொன்னா துக்கம் இதெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொன்னா, இது நீ உனக்கு சகிக்கக்கூடிய சக்தி வருது என்னோட தயனாலே அர்த்தம். திதிக்ஷாலே தாத்பரியம், அதனாலே விரோதம் கிடையாது அப்படின்றார். त्रिविधमपि एतत् प्रत्येकम् अवान्तर हेतु स्वरूप वैषम्याद अनंत प्रकार तद्धेतु शब्द இது மூணு விதமும் அநேகமாக இருக்கு. ஒன்னொன்னும் கூட அவாந்தர ஹேத்துங்கள், அதனால இருக்கக்கூடிய எத்தனையோ பிரகாரங்கள் இருக்கு. அதுல எல்லாம் ஆத்தியாத்மிகமானதுல எத்தனையோ பிரகாரங்கள். பசு பட்சியினால வரக்கூடிய ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் ஒவ்வொன்றிலையும் விதவிதமான கஷ்டங்கள் துக்கங்கள் உண்டாருது. அதுல எத்தனையோ அனந்த பிரகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. சுகதுக்க ஹேத்துவஷ்ட ஸ்வரூபத்தா புத்தி விஷயத்தையாப்பி பரபக்தியாதி விக்னாக. இதெல்லாமே சுகதுக்கம் அதுக்கு காரணமானதெல்லாம் ஸ்வரூபத்திலையும் புத்தி விஷயத்திலையும் பரபக்தியாதி விக்னாக, பரபக்தி உண்டாகாத மாதிரி பண்றது. ஹரிதரேதி உபேட்சணீய விசேஷனம். उपेक्षणीय विशेष तृणादि तदनुभवोपि ब्रह्मात्मकानुभव रूपत्वेन ब्रह्मात्मकानुभव रूपेण पूर्वोक्त विपरीत ज्ञान विशेषतया स्वरूपतः संस्कारस्य प्राप्ति विषय अनुभव विरोधी அப்படின்னா. அதனால இதுல இங்க அடுத்ததாக இங்க சொல்லுச்சே ததிதர அப்படின்னு சொன்னார். இங்க சொல்லுச்சு ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக சுக துக்க தத்தேது ததிதர உபேட்சணீய விஷய அனுபவ ஞான சங்கோஜ ரூபம் சொன்னார். இதர விஷயங்கள்ல ததிதர உபேட்சணீய உபேட்சை பண்றதுன்னா அதை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். அதனால அதை அப்படியே நிராகரணம் பண்றது பார்க்கவே மாட்டோம். அது உபேட்சணீயம் அப்படின்னு சொன்னா அனாதரம் அது விஷயத்துல. அதனால வரக்கூடிய ஞான சங்கோச்சம் முதலானது சொன்னார். அது திருணம் முதலானது எல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. இங்கே திருணாதிகி அப்படின்னு சொன்னா அந்த அனுபவம் என்ன அப்படின்னா பிரம்மாத்மக அனுபவ ரூபத்வேனா. இதெல்லாம் அப்பிரம்மாத்மகம் அனுபவிக்கிறான். ஒரு திருணத்தையும் பிரம்மாத்மகம் அனுபவிக்கல, அதெல்லாம் உபேட்சை பண்றோம், அதெல்லாம் ஆதரிக்க மாட்டோம். அதெல்லாம் அதுவும் கூட அப்புறம் பிரம்மாத்மகமே அதுவும் ஆனால் பிரம்மாத்மகம் அனுபவம் வரல. அது அதனால பூர்வோக்த விபரீத ஜான விசேஷத்தையா எல்லாமே பிரம்மாத்மகம்னு அனுபவிக்கலையோ, அதனால விபரீத ஜானமாச்சு இது. அது ஒரு ஸ்வரூபத்தா சம்ஸ்காரத்தா இவருக்கு பிராப்த விஷய அனுபவ விரோதி. இந்த அனுபவிக்கிறதுக்கு அதுவும் கூட விரோதமே. அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே பிரம்ம பக்தியோகி என்றவன் எல்லாத்தையும் அந்த மாதிரி அனுபவிக்கிறான். அதனால நமக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் வரல. அந்த மாதிரி இருக்கே நீ அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த விதமான அதிகாரமோ ஞானமோ சக்தியோ இல்லாதவன் அப்படின்றது இந்த எல்லா சப்தங்களினாலே தெரியக்கூடிய இந்த அர்த்தங்களினாலே தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரபத்தி பண்றவன் இது எல்லா விதமான பாவங்களும் இருக்கு, எல்லா விதமான விரோதங்களும் இருக்கு, எல்லா விதமான விமோகமும் இருக்கு மனசுல, பிரகிருதி சம்பந்தம் இருக்கு, எல்லா விருத்தமானதே இருக்கு. இத்தனை எல்லாம் இருந்தாலும் இதுக்கு வேண்டிய எல்லா பிராயஷ்சித்தங்களும் பண்ணக்கூடிய அவஸ்தையில இல்லாதனாலே, அதுக்கு சக்தி இல்லாதனாலே பக்தி யோகம் பண்ற சக்தியே கிடையாது, விருத்தமானது இருக்கு. அதை கழிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தங்கள் அனந்தமாக இருக்கு, அதையும் பண்ண முடியாது.
வேற எந்த வழியும் கிடையாது, நீதான் எனக்கு கதி அப்படின்னு அனன்ய கதிகத்துவம் ஆகிஞ்சன்யம் சொல்றது. எதுவுமே இல்லை எனக்கு வேற உபாயம். அனன்ய சரணஹா அப்படின்னு சொல்லிச்சே, இந்த எல்லா அர்த்தங்களும் வருது அதுல. சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதா துவம் மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா அர்த்தங்களும் அதுல தெரிஞ்சு வருது. அதனால இது அதனால நமக்கு ஞான சங்கோச்சம் உண்டா இருக்கு. ஞான சங்கோச்சம் அப்படி என்ன தர்க்கோபதேச சககிருதைஹி சாஸ்திரைஹி அப்படி பராவரதத்துவ விஷயதாவஸ்தித ஞான பிரசர அபாவஹா என்ன யதாவஸ்திதமான ஞானம் உண்டா இல்லை நமக்கு. சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணாலும் யதாவஸ்தித ஞானம் வரல. தர்க்கத்தை தர்க்கத்தை எல்லாம் உபயோகிச்சு உபதேசம் பண்ணா அதோட சேர்ந்த சாஸ்திரங்கள் அப்படி என்னோட அர்த்தம். சாஸ்திரம் அதனால நேராக நமக்கு தெரியக்கூடியது ரொம்ப கஷ்டம். அதனால தர்க்கத்தை எல்லாம் உபயோகிச்சு அதுக்கு அனுகுணமான தர்க்கங்கள் சத்தர்க்கங்கள் உபயோகிச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் விஸ்தாரமாக பிரதிபாதனம் பண்ற ஆச்சாரியால் அது உபதேசம் பண்றா நமக்கு. அதையும் கூட நமக்கு அதனாலையும் பராபர தத்துவ விஷயம் யதாவஸ்திதமான ஞானம் தெரியல. பரதத்துவம் எது அவர் தத்துவம் எது இதுல யதாவஸ்திதமான ஞானம் உண்டா இல்லை நமக்கு. அதனாலதான் அதான் ஞான சங்கோச்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. மச்சரணாரவிந்த யுகலேதி ஸ்வயம் முக்தி ந தோஷாய அப்படி சொன்னார் இங்கே. பகவான் நேராக அவர் பிரதி வச்சனை சொல்றார் இங்கே. மச்சரண அரவிந்த யுகலை காந்திகா அப்படின்னாரு. மச்சரண அரவிந்த யுகலை காந்திகா அப்படின்னு சொன்னாரு. என்னோட சரணார விந்தம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரணம் சொல்லிச்சே கமல சதிருஷமான என்னோட பாதங்கள் தன்னோட பாத தானே சோ நிறைய பிரசம்சை பண்றாரு. சரியா தோஷம் இல்லை அதுல. ஈஸ்வரஸ்யா யதா பூதார்த்தயம் தினா ஈஸ்வரன் எப்படி இருக்கோ அப்படி சொல்லணும் விஷயம். பாதமே அப்படி இருக்கு, பாதார விந்தங்கள் இருக்கு எப்படி இருக்கோ அப்படிதானே சொல்லணும். ஈஸ்வரன் ஆனாலும் அப்படிதான் சொல்லணும், யாரே ஆனாலும் அப்படிதான் சொல்லணும். அதனால சர்வத்திர சகுண ஆவிஷ்கிரியா தோஷரஹிதத்வாத் அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் சகுணத்தின குணங்களை ஆவிஷ்காரம் பண்றதுல தோஷமே கிடையாது. அதனால சொல்றாரு விபூதி இஞ்ச யோகம் விஸ்தரேன விஸ்தாரமாக சொல்றேன். என்னோட விபூதி யோகத்தை எல்லாம் விஸ்தாரமா சொல்ல முடியாது, அனந்தமானது. அனந்தமான குணங்கள் இருக்கப்பா எனக்கு, அது சொல்ல முடியாது உனக்கு. அர்ஜுனன் சொல்றார் கிருஷ்ணர், சங்கிரகமாக சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னாரு. தன்னோட விபூதி குணங்களை தானே சொல்றார் கிருஷ்ணர். இதெல்லாம் தோஷம் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் யதாவசித்தமானது. சர்வஜனான பகவான் அப்படிதான் சொல்ல வேண்டியது, எப்படி இருக்கோ அப்படி சொல்லணும். அதனால தேனாபி சரணயோகோ இது நல்லா சுவாரஸ்யமாக சொல்றார் சுவாமி தேசிகன். தேனாபி சரணயோகோ ஸ்வாசிதரக்ஷண சாதனத்தையா சம்பிரீதி விஷயத்வேன ஸ்துத்யத்வ உபபத்தேஷ்ச ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்றார். பகவானோட திருவடி அவனோட ஆசிரிதாளுக்கு எல்லாம் அதான் ஆசிரியம். திருவடி தான் பிடிக்கிற எல்லாருமே. சரணம் சரணார விந்தத்தை யார் ஆசிரியிட்டாலோ அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் பாஷிக்காரர் சொல்றார். பாஷிக்காரர் சொல்லிச்ச பாஷத்துல அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் பண்ணார். காலை பிடிச்சுட்டு தப்பிச்சுன்னு போக முடியாது. கை பிடிச்சுட்டா தப்பிச்சுன்னு ஓடி போயிடலாம், காலை பிடிச்சுட்டு தப்பிச்சுன்னு சேஷனானதுக்கு அதுதான் ஒரு ஒரு தீர்த்த கஷேத்திரத்துல இறங்குறதுக்கு ஒரு கட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு சேஷபூதனானவன் சேஷியை ஆசிரியிக்கணும்னா இது கட்டம். இது தீர்த்த ஸ்நானம் பண்றதுக்கு கட்டம், ஸ்நான கட்டங்கள் எல்லாம் இருக்கு. அங்கதான் போய் ஸ்நானம் பண்ணணும், கேவலமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி பகவானை ஆசிரியக்கிறதுக்கு அவன் திருவடியே நமக்கு ஆசிரியம். அந்த திருவடி ஆசிரித்தாளுக்கெல்லாம் இப்படி உபயோகமா இருது. ஆசிரித்தாளை ரட்சணம் பண்ணணும்னா பகவான் என்ன சொல்லணும், தன்னோட திருவடி காமிக்கிறான். ஸ்ரீனிவாசன் வலது கையில காமிச்சுட்டு இருக்கான் தன்னோட திருவடி. இங்க ஆசிரியுங்கோ இங்க ஆசிரியுங்கோ. இடது கை வலது கை காமிக்கிறது, வலது கை திருவடியை காமிக்கிறது. நேராக காமிச்சுட்டு இருக்கான் பகவான், இங்க ஆசிரியுங்கோ அப்படின்னு. அந்த சரணாரவிந்தம் ஆசிரித்தாளுக்கெல்லாம் உபயுக்தமா இருதே. அதனால பகவானும் ஸ்தோத்திரம் பண்றானா. அது தன்னோட சரணாரவிந்தம் தன்னோட ஆசிரித்தாளுக்கு ரொம்ப சுலபமாக ரட்சணம் பண்றதுக்கு ஆசிரியஸ்தானம். அதனால ரொம்ப உத்கிருஷ்டமானது இது அப்படின்னு பகவானே ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஒன்றும் விரோதம் கிடையாது அப்படின்றார். தேனாப்பி பகவானாலையும் சரணயோகோ சுவாசிரித ரட்சண சாதனதையா தன்னை ஆசிரியிச்சாளோட ரட்சணத்துக்கு சாதனமாக உபயோகிக்கிறான் பகவான் தன்னோட சரணாரவிந்தங்களே. அதனால சம்பிரீத்தி விஷய பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியாம்.
அவனோட சரணாரவிந்தத்தில் பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி. ஏன்னா ஆஷ்ரிதாளுக்கெல்லாம் இது சாதனம். ரட்சணம் பண்றதுக்கு இது சாதனமா இருக்கு. அதனால ஸ்துதி பண்றான், பகவான் தானே ஸ்துதி பண்றான் அப்படின்னு சொல்றான். ஒரு அது உபபன்னமானதே சகாரணம் அப்படின்னு சொல்றாரு. तथा चाहु तस्य स्वात्म प्रदाने तु சாதனம் ஸ்வபதத்வயம். தன்னோட தானே தன்னை ஆசிரித்தாளை கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன சாதனம்? பகவானுக்கும் அவனை சரணாரவிந்தமே சாதனமா. அதனால அதை உபயோகிச்சு தான் எல்லாரையும் ரட்சணை பண்றான் பகவான் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்றாரு. அத்த பரபக்தியாரி சப்தை தேகபாத்தாத் பூர்வபாவினः பశ్చాத் பாவினश्च அவஸ்தா விசேஷாக சங்கிருந்தியந்தே. இதெல்லாம் தேக இங்கே தேகபாதத்துக்கு இன்னும் தேகாவசானத்து வரைக்கும் வரக்கூடிய அவஸ்தைகள் என்ன, அது ஆர்ந்தம் வரக்கூடிய அவஸ்தைகள், இதெல்லாமே பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு சொல்லப்படுறது. எல்லா அவஸ்தைகளும் இங்கே பரபக்தி பரஜானம் பரமபக்தி மூணு சப்தத்தினாலே சங்கிரகிதமா இருக்கு. இங்கேயும் உட்கடமான பிரீத்தி உண்டாருது. அது உண்டாகி அப்படியே அதிகமாக போயின்றிருக்கிறது. அப்படியே அதிகமானப்போ நடுநடுவில் உட்கடமான ஒரு இச்சை வருது, பகவானை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னப்போ அப்பப்போ பகவானை சாட்சா்காரம் கொடுக்குறான், ஏதோ ஒரு அனுபவம் கொடுக்குறான். விதவிதமாக கொடுக்கலாம் பகவான். தன்னோட எல்லா ஆபரணங்களோட சக்கரதாரியாகி காமிச்சுக்கணும்னு இல்லை. அனுபவங்கள் எத்தனையோ விதமாக உண்டாருது. பகவத் அனுபவம் பண்றது விதவிதமாக வாழ்க்கை அந்த பக்தாளுக்கு உண்டாருது. அதெல்லாம் பகவானோட சாட்சா்காரம் அனுபவிக்கிறா விதவிதமான ரூபத்துல. அது பரஜானம்னு சொல்றது. அதார்த்தம் பரமபக்தி என்றது அத்யுத்கட்டமான பக்தி. இந்த மோட்சத்திற்கு அழிச்சுட்டு போறது. மோட்சத்துல இதெல்லாமே அடுத்ததாகவும் கூட உத்தராவஸ்தையும் அதுல சேர்ந்திருக்கு அப்படின்னாரு. பிரதிஹதோபீத்யந்தேஷு அபி சப்தைஹ தியாகானுவாதः ஜோதிதே. சர்வதர்மான் பரித்யஜ்யான் தியாகத்தை சொல்லப்படுறது. பிரதிஹதோபி என்று இருக்கும். தர்மாந்தர நைரபேட்ச விசிஷ்ட விதானம் அப்படி துவயவக்தா இத்தனேன சூச்சித்தம். வேற தர்மத்தை அவனுக்கு ஒரு அபேட்சையே கிடையாது. பிரபத்திக்கு வேற நிரபேட்சமான உபாயம்னு சொல்லப்படுறது. அது துவயவக்தா ஏனக்கேனாபி பிரகாரேன துவயவக்தா அப்படின்னு சொன்னது. துவயவச்சனம் சொன்ன போரும் வேற அபேட்சையே கிடையாது என்ற மாதிரி. அப்படின்னா ஒரு வச்சனம் மாத்திரம் அர்த்தம் இல்லை. பிரபத்தி எப்போ பண்ணாலும் எந்த பலத்துக்கு பண்ணாலும் அங்கங்களோடு சேர்ந்துதான் பண்ணணும். பஞ்சாங்க சம்யுக்தமான பிரபத்தியே பூர்ண பிரபத்தி. ஒரு பணத்துக்காக பண்ணலாம், ஆயுசுக்காக பண்ணலாம், ஆரோக்கியத்துக்காக பிரபத்தி பண்ணலாம். எந்த விஷயத்துக்கு பண்ணாலும் பஞ்சாங்க சம்யுக்தமாக இருக்கணும். துவயவக்தான்னு சொன்னா வரும் வச்சனம் அடுத்து அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாரு இங்கே. நச்ச ஏதாவதா பிரபத்தேஹே தது அவினாபூத அங்கானாம் வா நிவృத்தி. பிரபத்தியோட அவினாபூதமானது, அதை விட்டு இருக்கவே இருக்காத அங்கங்கள் எது இருக்கோ ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே. ரட்சிஷதி விஸ்வாசா, அதே மாதிரி கார்பண்யம் எல்லாமே ரொம்ப பிரதானம். இந்த 5 அங்கங்களோடையே பிரபத்தி எப்போதும் இது அவினாபூதமானது. பிரபத்தியின் இந்த அங்கங்களோடையே பிரபத்தி பண்ணணும். எந்த விஷயத்துக்கானாலும் துவயவக்தான்றது இந்த அங்கங்களோட நீ துவயவச்சனத்தை சொல்லிட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சரணமகம் பிரபத்தியே இது பூர்வோக்தானுவாதத்வேன பிரபத்தி உபஸ்லிஷ்டசைவ துவயவச்சனஸ்ய அத்திர விவக்ஷிதத்வாத் ஸ்பஷ்டமாக சொல்றார். பிரபத்தியோட அங்கங்களோட சேர்ந்த துவயவச்சனம் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றாரு. இங்கே சரணமகம் பிரபு ஏனக்கேனாப்பி என்றதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் சொல்றாரு. ஏனக்கேனாப்பி பிரகாரேன துவயவக்தா அப்படி என்ன, ஏனக்கேனாப்பி என்ன யாருனாலையும் அது என்ன அர்த்தம் பண்ணா யாரே ஆயிருக்கலாம். சர்வாதிகாரமானது பிரபத்தி எடுத்து காமிக்கிறார். ஆர்த்தோவா இதுவா திருப்தா, நீ ஆர்த்த பிரபத்தி பண்ணு, திருப்த பிரபத்தி பண்ணு. ஆர்த்த பிரபத்தி என்றவன் இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் வேணும். ஒரு க்ஷணமும் என்னால உன்னை விட்டு சகிக்க முடியாது அன்னு கூடிய விசேஷமான அத்தியதிகமான ஆர்த்தி ஆழ்வார் காமிக்கிறாரே. அந்த மாதிரி ஆர்த்தி உள்ளவன். திருப்தன் சரீரம் சம்சாரம் எனக்கு துக்கம் அனுபவிக்க வருதுல. அதனால தேகாவசானத்துல போறோம் எனக்கு மோட்சம். இப்போ சரீரம் இருக்கிறது அவ்வளவு துக்கம் தெரியல, அத்தனை ஆர்த்தி வரல. இன்னும் தேகாவசானத்தை கொடுக்கிறவன் திருப்த பிரபந்தன். 2 பேர் அதிகாரிகளும் ஏனக்கு ஏனாப்பி அப்படின்னு சொல்லிச்சே. ஆர்த்தமே இருக்கலாம், திருப்தமே இருக்கலாம். மித்ரபாவேன சம்பிராத், மித்ரபாவத்தோட சரணாகதி பண்ணணும் கூடிய மனசுல இருக்கு. அவ்வளவுதான் பண்ணல
சொல்லல. ஆனா மனசுல சரணாகதி பண்ணணும், பகவானை ஆசிரிக்கணும்னு கூடிய பாவனைனாலே வந்துட்டான். அப்படி வந்தாலும் போறோம். நானும் உனக்கு அந்த புத்தி எல்லாம் வரமாதிரி பண்ணி ரட்சணை பண்றேன் அப்படின்னு சொன்னார். விபீஷணோ வா சுக்ரீவா இதுவா ராவண ஸ்வயம், யாரே ஆகட்டும் ஆகட்டும். விபீஷணன் வரல, ராவணன் வந்திருக்கான், மறுபடியும் வராது. ராவணனே வந்திருந்தாலும் அவன் சரணாகி சரணங்கதான்னு சொல்லிவிட்டா போறோம். யாரே ஆயிருக்கட்டும், பார்க்க மாட்டேன் நான். சமோகம் சர்வபூதேஷுன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி அதிகாரி விசேஷ நியமே தாத்பரியம் அநியமே. அதிகாரி விசேஷத்துல நியமம் கிடையாது. யாரனா இருக்கலாம். ந லிங்கம் ந வயா ந குணா ந ஞானம், எதுவுமே வேண்டியதில்லை பிரபத்திக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் சரண்யஸ்ய பிரபன்னேஷு உதாரதா அதிசயாதி வியக்த அனுபாஷம் மிதிக்கு. இது சில பேர் இப்படி சொல்றா, அப்படி இதெல்லாம் இதனாலே பரபட்சங்கள் எல்லாம் நிரஸ்தமா இருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரி இருக்க பிரபத்தியோட இது ஒரு அதிகாரி ரொம்ப அற்புதமாக இதுல சொல்றாரு. சர்வதர்மான் பரித்யஜ்யா, இதாக்கு அர்த்தங்கள் இதெல்லாம் இத்தனை வியாக்கியானம் பண்ணுது. இப்படி இருக்கிறவன் யாரே ஆனாலும் பிரபத்தி பண்ணா அவனுக்கு என்ன பலம் கிடைக்கிறதுன்றது அடுத்த மேல விவரிக்கிறார். அதை அடுத்ததாக முன்னுக்கெல்லாம் பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் తెలుసుకోవాలి. యో నిత్యముచితపదాం జయిత్మరుక్మం అమోహతః తరితరాణి నాయమేనే యస్మద్ భగవతోऽస్యేక సింధోరమానుజస్యరణో శరణం ప్రపద్యే. కవితార్కిక సింహాయ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమః. చింతే నిగమాంత మహాదేశాయ నమః.